எனக்கு பேரண்டிங்ன்றது வந்துட்டு எப்படி சொல்றது? ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல். அது சொல்ல முடியாது. சி அதிக்ஷிதா லைஃப்ல வந்ததுக்கப்புறம் இப்போ ஒரு ஷாப்பிங்க்கு போனா கூட நம்பளுக்கு வாங்கணும்னு தோணாது. அதிக்ஷிதாக்கு என்ன வாங்கலாம் அப்படின்னு தான் தோணும். இதுவரைக்கும் எப்படி சொல்றது? ஒரு செல்ஃபிஷ்ஷா இருந்தேன்னா, எனக்கு வாங்கிக்கணும், என் ட்ரெஸ்ஸு, எனக்கு நகை அப்படின்னு போயிட்டு, இப்போ போனோம்னா ஒரு அம்மா ஃபீலிங் தான். இது லச்சுக்கு போட்டா அழகா இருக்கும்ல, இது லச்சுக்கு வாங்கினா அழகா இருக்கும்ல. அப்படிதான் மாறிடுச்சு லைஃபே. ஏன்னா, பிகாஸ் ஷி இஸ் த மீனிங் ஆஃப் மை லைஃப். நான் வந்து அவ வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபீல் கம்ப்ளீட்ன்னு. இப்ப நானும் விக்ரமும் இருந்த ஒரு அழகு போயி, ஒரு இன்னொருத்தங்க ஆட் ஆனா ஒரு ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கும்ல, அந்த மாரி தான் லட்சு. அவ வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் சைல்டு. இப்ப நான் வந்து இப்போ ஒரு ஷூட்டிங்க்கு போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சூப்பர் ஜோடின்னு ஒண்ணு ஜீ தமிழ்ல பண்ணிட்டு இருந்தேன். இட்ஸ் அ லாங் டெர்ம் ஒரு 6 மந்த்ஸ் போயிட்டு இருந்த ஒரு எபிசோட்ஸ் அது. ஸோ அப்ப இருந்து பார்த்தீங்கன்னா, லிட்டரலா இன்னைக்கு காலையில நான் ஈவிபிக்குள்ள போறேன்னா, அடுத்த நாள் காலையில தான் வெளில விடுவாங்க. சில சில சமயத்துல 2 எபிசோட்ஸ் கூட ஷூட்ஸ் இருக்கும். அந்த மாரி சமயத்துலலாம் அப்ப எங்க அம்மா, அப்பாவும் இங்க இல்ல. ஏன்னா என் சிஸ்டர் இஸ் இன் துபாய். அங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க. அப்படி போயிட்டாங்க. எனக்கு இவ இவ வந்து நானு, விக்ரம், இவ. நாங்க 2 பேரும் அந்த சோஃபால அங்க உட்கார்ந்திருப்போம். என் அசிஸ்டன்ட்டோட அவ கீழ உட்கார்ந்திருப்பா. ஒரு நாள் கூட அவ எனக்கு தொந்தரவுன்னு குடுத்ததில்ல. ஷி இஸ் வெரி அண்டர்ஸ்டாண்டிங்.